we are going to see this act out in activity 4.1 from the unit 4, Mother Nature. So we'll look into this act quickly. Hussein and Kaveen are grade 8 students at Kannangara Mahavidyalaya. So Husseinum Kavinum 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கண்ணன் நகரா மகாவித்யாலயாவில் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். Kaveen was absent one day and Hussein called him to inform about the program for their annual trip to Kandy. கவின் ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரல. ஹுசேன் தன்னுடைய நண்பர் கவினுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஸ்கூல்ல ஆனுவல் ட்ரிப் கேண்டிக்கு ஏற்பாடு பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவலை தெரிவிக்கிறான். ஹுசேன், ஹலோ, கேன் ஐ ஸ்பீக் டு கவின் ப்ளீஸ்? நான் கவின் கிட்ட பேச முடியுமா? கவின், hello Hussein, I was not feeling well in the morning. That's why I was absent today. Hello Hussein, எனக்கு இன்னைக்கு காத்தால உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, அதனாலதான் நான் இன்னைக்கு ஆப்சென்ட். ஹுசேன், ஓ, how are you feeling now? இப்ப எப்படி இருக்கு உனக்கு, பரவாயில்லையா? கவின், much better, thanks. கொஞ்சம் பரவாயில்ல, இன்னைக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்ல, பெட்டரா இருக்கு, தேங்க்ஸ், நன்றி. Hussein, that's great. By the way, you'll be joining us on the trip, won't you? நல்லது. இதுல உனக்கு நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, நீயும் எங்களோட சேர்ந்துப்பதானே ட்ரிப்புக்கு போறதுக்கு, நீயும் வருவதானே? கவின், why not? I am all set to go on the trip. Did you get the itinerary? ஏன் நான் வராம என்ன, நான் எல்லாம் தயாரா தான் இருக்கேன். I am all set to go on the trip. Did you get the itinerary or the contents, what and all you are going to take? Yes, the bus will leave. இந்த மாதிரி எத்தனை மணிக்கு கிளம்பும், எந்த இடத்துக்கு போகும், எத்தனை மணிக்கு ரீச் ஆகும், எந்தெந்த இடங்கள்லாம் பார்க்க போறோம், இதெல்லாம் தான் இந்த இட்டினரியில கொடுக்கப்பட்டிருக்கும். இட்ஸ் a லிஸ்ட் ஆஃப் ஒரு சர்க்குலர். நம்ம ஸ்கூல்ல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புவோம், ஸ்கூல்ல இருந்து எந்த வழியா போறோம், எதுல டிராவல் பண்ண போறோம், பஸ்ல போறோமா, ட்ரெயின்ல போறோமா, அந்த இடத்துக்கு எத்தனை மணிக்கு போய் அடைவோம், அந்த இடத்துல இருந்து வேற எங்கெல்லாம் நம்ம பார்க்க போறோம், மறுபடியும் நம்ம ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு வந்து அடைவோம், இந்த ஷெட்யூல் இதுல கொடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் இட்டினரி. ஹுசேன், எஸ், the bus will leave the school premises at 5:30 in the morning. அதால 5:30 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து கிளம்பிடும். We were asked to come half an hour early. நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு ஒரு அரை மணி முன்னாடி வரணும்னு சொல்லியிருந்தாங்க. So in this page, what have we come across? Hussein and Kavin, both of them are studying in Kannan Nagara Mahavidyalaya in grade 8. So one day Kavin is absent. So Hussein calls him up and asks the reason and wants to inform him that the school has planned for a trip to Kandy. இந்த மாதிரி ஸ்கூல் கேண்டிங்கிற ஊருக்கு ஒரு ட்ரிப், ஒரு சுற்றுலா பயணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது தெரிவிக்கிறதுக்காகவும் கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற உரையாடலை நம்ம இங்க பாக்குறோம். ஏன் உடம்பு சரியில்லைங்கிறது அவனுக்கு தெரிய வருது. இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறான். Then he gives the information that the school have planned to arrange a trip to Kandy, and Kavin asks, have they given the itinerary, the schedule, the program? So Hussein says that the bus will leave the school premises. அதாவது ஸ்கூல் இருந்து 5:30 மணிக்கு காலையில் இந்த பஸ் ஆனது கிளம்பும். நம்ம எல்லாரும் 5 மணிக்கு ஒரு அரை மணி முன்னாடி நம்ம வந்துடணும். 5:30 மணிக்கு இங்க இருந்து கிளம்புறதுன்னா ஒரு அரை மணி முன்னாடி 5 மணிக்கே நம்ம ஸ்கூல்ல இருக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறான். கவின், that means at 5 o'clock, am I right? அப்படின்னா 5 மணிக்கா, நான் சரியா சொல்றேனா? Same, yes, earlier the better. எவ்வளவு சீக்கிரம் வரோமோ அவ்வளவு நல்லது. கவின், that's true. By the way, how about our meals? நல்லதுதான், ஆனா நம்மளுடைய சாப்பாடெல்லாம் என்ன, நம்ம எடுத்துன்னு வரணுமா, அவங்க கொடுக்க போறாங்களா, இது போன்ற தகவலை விசாரிச்சுக்கிறாங்க. ஹுசேன்,
We were asked to bring only breakfast in a lunch box or a wrapped in a banana leaf. Lunch will be provided. நம்மள வந்து இந்த காலை உணவு இந்த பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ்குள்ள வச்சுட்டோ இல்லாட்டி ஒரு வாழை இலைய சுத்திண்டோ எடுத்துன்னு வர சொல்லியிருக்காங்க. ரேப்னா ஒரு பொட்டலம் மாதிரி கட்டி கொண்டு வர சொல்லியிருக்காங்க. மதியான உணவை அவங்களே கொடுப்பாங்கன்னு தெரிவிச்சிருக்காரு கவி. வெல், எனிதிங் எல்ஸ்? வேற ஏதாவது இருக்கா? Hussein. An extra uniform, a cap, an umbrella, and a notebook to write down notes when necessary. ஸோ இந்த சுற்றுலா இடத்துக்கு கேண்டிக்கு போறாங்க. அங்க என்னெல்லாம் பாக்குறோம், என்னெல்லாம் பார்த்திருக்கோங்கிற தகவலை நோட் டவுன் பண்ணிக்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு புத்தகத்தை கொண்டு வர சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கூடுதலான ஒரு எக்ஸ்ட்ரா யூனிஃபார்ம், ஒரு கூடுதலான ஒரு யூனிஃபார்ம், தலைக்கு அணியிற கேப், ஒரு கொடை, மொத்தமா 4 விஷயங்கள் கொண்டு வர சொல்லப்பட்டிருக்கு. ஒரு யூனிஃபார்ம், கேப், அம்ப்ரெல்லா, நோட் புக். கவின், ஆல்ரைட், இஸ் தட் ஆல்? அவ்வளவுதானா? வேற ஏதாவது இருக்கா என்ன? ஹுசேன், I forgot to tell you, we were all given a booklet each with details about the places that we are going to see. ஐயோ, நான் சொல்ல மறந்துட்டேனே. ஒரு புக்லெட், அதாவது நிறைய பக்கங்கள், ஒரு 5 to 10 பக்கங்கள் உள்ள ஒரு புக்லெட். 5 to 10 பேஜஸ் இருக்கும். அத புக்லெட்னு சொல்லலாம். அதுல வந்து தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தகவல்? என்னென்ன இடங்கள்லாம் போறோம் அப்படிங்கிற தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கவின், ஓ, ஹவு கேன் ஐ கெட் மைன்? அப்படின்னா நான் என்னோடத வாங்கிக்கிறது? சரி, டோன்ட் வெரி, ஐ ஹவ் காட் யூ காப்பி வித் மீ. கவலைப்படாத, உன்னோடத வந்து நான் வாங்கி வச்சுட்டேன். கவின், ஓகே, தேங்க்ஸ். I'll ask my father to get it on his way back home from work. Thank you for calling, Hussein. Bye. அப்படின்னா நன்றி தெரிவிச்சுக்கிறான் கவின் ஹுசைன்ட்ட. நீ எனக்காக வாங்கி வச்சிருக்க, ரொம்ப நன்றி. நான் எங்க அப்பா வந்து ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரத கொண்டு கனெக்ட் பண்ணிக்க சொல்றேன், வாங்கிக்க சொல்றேன். எப்படியுமே நீ வாங்கி வச்சினதுக்காக நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் உனக்கு. பாய். ஹுசைன், ஷியோர், I'll give it to your father. Let me know the time he is coming here. நான் கண்டிப்பா உங்க அப்பாட்ட கொடுத்துறேன். நீ எனக்கு எத்தனை மணிக்கு அப்பா இங்க வருவாங்கங்கிற தகவலை மட்டும் தெரிவிச்சிரு. See you tomorrow morning. Bye. காத்தால நாளைக்கு சந்திக்கலாம். He is ending the conversation. So conversation between Hussein and Kavin comes to an end. So a small act wherein two friends, they meet and one of the person calls and the other asking the reason for leave and also informs about the trip to Kandy. So Kavin is absent and Hussein informs Kavin what and all he has to bring, when is the trip planned. All such information have been given by Hussein to Kavin. Read the text and fill in the blanks with suitable words. Kavin did not go to school because he wasn't keeping well. அவனுக்கு உடம்பு, he wasn't feeling well. So what will be the answer you will write? He wasn't feeling well. Wasn'tங்கிற வார்த்தை was not உடைய contracted form. Was notங்கிறது expanded form. அதனுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை wasn't. He wasn't feeling well. They are going on a trip to dash tomorrow. எங்க நாளைக்கு ட்ரிப் போறாங்க? They are going on a trip to Kandy. Kandy. The pupils will leave school at 5:30 in the morning. The teacher asked them to bring. So what are all the things the teacher has asked them to bring? Extra uniform, cap, umbrella, and
a notebook. ஒரு புத்தகம். எந்தெந்த இடங்கள்லாம் போனோங்கிற தகவலை எழுதிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக an extra uniform. Sorry, spelling is mentioned wrong over here. The information given in the booklet is about places to be visited. எந்தெந்த இடங்கள்லாம் அவங்க போய் பார்க்க போறாங்கங்கிற தகவல் அந்த புக்லெட்ல கொடுக்கப்பட்டிருக்கும். We can write places to be seen. You can write either visited or seen. You can make a note of these answers in your book. உங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் இதற்கான பதில்களை எழுதிக் கொள்ளலாம். I'll wait for 1 more minute. ஒரு சிம்பிள் ஸ்டோரி, கான்வர்சேஷன் பிட்வீன் ஹுசேன் அண்ட் கவீன். அந்த கதையில இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் தான். Okay, we'll move on to next activity. நம்ம ஆங்கிலத்துல இந்த வார்த்தைகள் has to, have to இது போன்ற மாடல் வேர்ப் நாம் உபயோகிப்போம். இது எப்பெல்லாம் பயன்படும் அப்படின்னா, ஒரு வேலையானது கட்டாயமா செய்யப்பட வேண்டும், அவசியமானதுதான் என்ற பொழுது நாம் இந்த வார்த்தைகளான has to, have to அப்படிங்கறத உபயோகிப்போம். சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்கிறத நம்ம எதை உபயோகிப்போம்? சப்ஜெக்ட் என்னவா இருந்தா have உபயோகிப்போம். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு has உபயோகிப்போங்கிறத பார்க்கலாம். I, you, we, they. நீங்க இதை நோட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் அண்ட் மாடல் வேர்ப். I, you, we, they. For these subjects. சப்ஜெக்ட்ஸ்னா என்ன? செயலை யாரு செய்யறாங்க அல்லது
யாரை பற்றி பேசப்படுகிறதோ அதை நாம் ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் என்று கூறுவோம். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த மாடல் வேர்பான ஹேஸ் டு, ஹாவ் டு நம்ம பார்க்க போறோம்ங்கிறதுனால I'll tell you once again that these subjects such as I, you, நான், நீ, நீங்கள் இந்த இரண்டுக்குமே சப்ஜெக்ட் ஆன யூவை தான் நாம் உபயோகிப்போம். நீ என்றாலும் யூ தான், நீங்கள் என்றாலும் யூ தான். யூக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் சேம் வேர்ட் இஸ் யூஸ்ட். யூ ஹாவ் டு லிசன் டு மீ. நீ நான் சொல்றத கேட்டுதான் ஆனும். நீங்க எல்லாரும் நான் சொல்றத கேட்டுதான் ஆனும். You have to listen to me. If at all I'm trying to tell to a one person, I use the word subject as you. If at all I'm referring to many people, at that point of time also I use this word you. பல பேரை நான் குறிப்பிட்டு சொன்னாலும் நான் யூ என்ற சப்ஜெக்டா உபயோகிப்பேன். நீ, நீங்கள் இரண்டுக்குமே ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் ஆன யூ தான் உபயோகிக்கப்படும். வி நாங்கள், நான் நாங்கள், தே அவர்கள், ஐ யூ வி தே இது போன்ற சப்ஜெக்ட் வார்த்தைகளுக்கு ஹாவ் டு உபயோகிக்கப்படும். ஹி ஷி இட் அவன் அவள் அது. ஹி ஹாஸ் டு ரைட் ஹிஸ் ஹோம்ஒர்க் அவன் அவனோட ஹோம்ஒர்க்கை எழுதிதான் ஆனும். ஷி ஹாஸ் டு ஹெல்ப் ஹர் மதர் அவ அம்மாவுக்கு உதவி செஞ்சானும். இட் ஹாஸ் டு ரெயின் டுடே நீ மழை பெஞ்சானும் என்ன போறதுன்னு தெரியல. இட் ஹாஸ் டு ரெயின் டுடே. ஸோ இந்த சென்டென்சஸ்ல நம்ம சொல்றத ஏதாவது ஒரு செயலானது கட்டாயமாக அவசியமாக நடந்துதான் ஆக வேண்டும். அததான் இங்க மீனிங்ல நம்ம பாக்கிறத ஹாவ் டுக்கும் ஹேஸ் டுக்கும் ஒரே அர்த்தம் தான், இஸ் நெசசரி. ஆனா எந்த சப்ஜெக்டுகளுக்கு எது உபயோகிக்கப்படுகிறது என்பதுதான் வித்தியாசம். ஹேஸ் டு வந்து ஹி ஷி இட், ஹாவ் டு வந்து ஐ யூ வி தே, நான் நீ அல்லது நீங்கள் நாங்கள் அல்லது அவர்கள், அவன் அவள் அது. இது போன்ற சப்ஜெக்ட் வார்த்தைகளுக்கு ஹேஸ் டு உபயோகிக்கப்பட்டிருக்கும். இதற்கு பக்கத்திலேயே சில உதாரணங்களானது கொடுக்கப்பட்டுள்ளது. ஐ ஹாவ் டு கிளீன் மை ரூம் நான் என்னுடைய அறையை சுத்தப்படுத்தி ஆக வேண்டும். யூ ஹாவ் டு கெட் அ நியூ புக் நீ ஒரு புது புத்தகத்தை கொண்டு வந்தான். வி ஹாவ் டு பிக் அப் த லாண்ட்ரி இந்த துணிமணிகள் அயன் செய்யறதுக்கு இருக்கிறத லாண்ட்ரின்னு சொல்லுவோம். இல்லாட்டி துவைக்க வேண்டிய துணிகள் அதையும் லாண்ட்ரின்னு சொல்லலாம். வி ஹாவ் டு பிக் அப் த லாண்ட்ரி. தே ஹாவ் டு ஹாவ் அ புக் அவர்களிடம் ஒரு புத்தகம் இருக்க வேண்டும். தே ஹாவ் டுங்கிறது கட்டாயமாக வேண்டும் என்று சொல்வதற்காக உபயோகிக்கப்படுகிறது. ஹாவ் வைத்துக்கொள்ள வேண்டும், அதனால் ஹாவ் இரண்டு இடத்திலும் சொல்லப்படுகிறது. So பேசிக்கா டிஃபரன்ஸ் ஐ யூ வி தேக்கு ஹாவ், ஹி ஷி இட்டுக்கு ஹேஸ். ஸோ அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ்னா என்ன மேம்? அஃபர்மேட்டிவ்னா பாசிட்டிவா நடக்கும், செஞ்சானும். பண்ண வேண்டாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நாட் என்ற வார்த்தை இணைக்கப்பட்டிருக்கும். ஹேஸ் நாட், ஹாவ் நாட். ஸோ ஹேஸ் நாட் கான்ட்ராக்டட் ஃபார்ம் ஹேசன்ட். ஹாவ் நாட்னுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை ஹேவன்ட், HAVEN அப்போஸ்ட்ரோஃப் T. எப்படி எழுதுவோம் அதை காட்டுறேன். கேள்விகளாக உபயோகிக்கப்படுவதற்காகவும் இந்த ஹாவ் ஹாஸ் உபயோகிக்கப்படும். Do you have to wake up early in the morning? Do you have to buy a new book? Do என்ற வார்த்தை
the be form of the verb I, you, we க்கு உபயோகிக்கப்படும். Does, he, she, it. அதாவது கேள்வியின் ஆரம்ப வார்த்தை ஆனது do வந்து I, you, we க்கு உபயோகிக்கப்படுகிறது. Does என்ற வார்த்தை கேள்வி வார்த்தை he, she, it க்கு சொல்லப்படுகிறது. உங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் have to, has to. எந்தெந்த சப்ஜெக்டுகளுக்கு உபயோகிக்கின்றோம், எதற்காக உபயோகிக்கின்றோம். ஒரு விஷயம் கட்டாயமாக அவசியமானது என்று தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் have to and has to. have என்ற வார்த்தை I, you, we, they. has என்ற வார்த்தை he, she, it. ஸோ இதை பொறுத்து கேள்வியானது கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் must, obligation, கட்டாயமாக நாம் செய்ய வேண்டும். we must always tell the truth. நம்ம எப்போதுமே கட்டாயமா உண்மையை தான் பேசியாகணும். you must listen to elders. பெரியவங்க சொல்றத நம்ம கேட்டாகணும், மதிச்சாகணும். it is an obligation, moral obligation. we must follow traffic rules. நம்ம டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், கட்டாயமானது. So pertaining to this, in activity 2.7, they have asked us to write 3 sentences each using must, have or has to or should or with negative form. Negative form na செய்யக்கூடாது, have not, should not, must not. இது போன்ற வார்த்தைகள் உபயோகிக்கப்படும். நாம் உதாரணங்களை எழுதி பார்க்கலாம். 3 வாக்கியங்கள், ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஒரு நிமிடம். முதலில் நாம் have என்ற வார்த்தைக்கு 3 வாக்கியங்களை பார்க்கலாம். have, or haven't, have not. அதாவது haven't, HAVEN apostrophe T. I have a car. என்னிடம் ஒரு கார் உள்ளது. I, you, we, they என்ன வரும்? have வரும். Do you have a laptop? உன்னிடம் ஒரு லேப்டாப் உள்ளதா? You. அவர்கள் அறையை சுத்தம் செய்ய வேண்டும். They have to clean the house. வீட்டை சுத்தம் செய்து ஆக வேண்டும். They have to clean the house.
இப்பொழுது haven't-க்கு நாம் பார்க்க போகிறோம். We haven't. ஐயோ we they. இதுக்குதான் have உபயோகிப்போம் இல்லையா? நெகட்டிவ்க்கும் அதே ரூல்ஸ் தான். We haven't slept for last 2 days. கடந்த 2 நாட்களாக நாங்கள் தூங்கவில்லை. We haven't slept for 2 days. We has not. We hasn't slept for last 2 days ன்னு சொல்ல மாட்டோம். You haven't. நீ என்கிட்ட இது யாரோட காருன்னு சொல்லவே இல்லை. You haven't told me whose car is this. யாருடைய கார் இதுன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. Whose car is this? I haven't written my homework. நான் என்னோட ஹோம்ஒர்க்கை எழுதல. I haven't written my homework. These 3 examples are for have and have not. Haven't-ங்கிறது சுருக்கப்பட்ட வார்த்தை. Can make note of these 3 sentences. This is for have. Next we'll see for has. Has and hasn't. Has not. He, she, it. இந்த 3 சப்ஜெக்ட்களுக்கு மட்டும்தான் நாம் has உபயோகிப்போம். I'll change the color so that it is easy for you to identify. She has a beautiful house. அவள்கிட்ட ஒரு அழகான வீடு இருக்கு. She has a beautiful car. கார் உள்ளது. Many examples are pertaining to car. She has a beautiful house. அவளிடம் ஒரு அழகான வீடு இருக்கிறது. Thomas has a தாமஸிடம் ஒரு நாய் உள்ளது. Thomas has a dog. It has colorful feathers. அதனிடம் அழகான வண்ணம் நிறைந்த ரெக்கைகள் உள்ளன. It has colorful feathers. பொழுது நான் பீகாக் மயிலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். 2வது வாக்கியமாக நான் சொல்லும் பொழுது புரோனோனை உபயோகிக்கிறேன். அதனால் இட் என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது. It has colorful feathers. அதனிடம் அழகான வண்ணம் நிறைந்த ரெக்கைகள் உள்ளன. Next we'll see for hasn't, has not.
He hasn't come to school from day before yesterday. இந்த நேரத்திலிருந்தே அவன் ஸ்கூலுக்கு வரவே இல்லை. From day before yesterday. She hasn't returned the book to library. And returned the book to library. நூலகத்துக்கு அவள் புத்தகத்தை திருப்பி கொடுக்கவில்லை. லைப்ரரி. My mother hasn't visited Colombo recently. சமீப காலத்தில் என்னுடைய அம்மா கொலம்போவிற்கு செல்லவில்லை. அவர்கள் பார்க்கவில்லை. Hasn't visited Colombo recently. So have not, has, hasn't. இதை நாம் பார்த்திருக்கிறோம். மஸ்ட் என்ற வார்த்தை நாம் எப்பொழுது உபயோகிக்கின்றோம்? ஒரு கட்டாயமாக நாம் அவசியமாக செய்ய வேண்டியது has, have. ஆப்ளிகேஷன், மாரல் ஆப்ளிகேஷன் என்ற பொழுது நாம் மஸ்ட், mustn't, நெகட்டிவ் ஃபார்ம். must not என்னுடைய கான்ட்ராக்ட் ஃபார்ம் mustn't, MUSN'. We must always speak the truth. நாம் எப்பொழுதும் கட்டாயமாக உண்மையை தான் பேச வேண்டும். We must always speak the truth. Children must listen to their parents. பெற்றோர்கள் சொல்வதை குழந்தைகள் கேட்க வேண்டும். In army, ராணுவத்தில். In army, sorry, this sentence is for mustn't. Army, you mustn't. You must wear uniform to school. நீ கட்டாயமா ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் தான் அணிய வேண்டும், அணிந்தாக வேண்டும். Must wear uniform to school. In army, you mustn't go out after 9 p.m. You mustn't drink coffee if you are below 10 years. 10 வயதுக்கு கீழே உள்ளவராக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக காஃபி
காஃபி அல்லது டீயை குடிக்க கூடாது. பெரியவர்களும் குடிக்க கூடாதுதான். பட் ஃபார் சில்ட்ரன் இட் இஸ் மோர் having more restrictions. That is the reason the sentence is written like this. You mustn't drink coffee or tea. You are below 10 years. These are the 3 sentences for have not, has not, must, mustn't. One more sentences if you are having, you can try it on your own. So we will look into the next question. One moment, I'll share the screen. So we'll see what is this reflexive pronoun. A reflexive pronoun is used as an object, comes immediately after a verb or preposition. So ஒரு செயல் சொல் அல்லது ஒரு preposition இது தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தை தான் இந்த reflexive pronoun. Why don't you sit down and make yourselves comfortable? இந்த yourselfங்கிற வார்த்தை யாரை குறிக்கிறது? You என்ற சப்ஜெக்ட். நீயே உன்னை நீயே கீழே உட்கார்ந்துக்க கூடாது, உன்னை நீயே ஏன் சௌகரியப்படுத்திக்க கூடாது. So that we can start our discussion straight away. I'm sure we can make the English camp a success and be proud of ourselves. A reflexive pronoun form can also be used to show emphasis given by the speaker to a certain noun or a pronoun. Our art teacher himself designed the invitation for chief guest. Our English teacher said that she herself would prepare them. இந்த herself, himself, ourself, yourself இது போன்ற வார்த்தைகள் அனைத்துமே சப்ஜெக்டை தான் குறிக்கின்றது. verb அல்லது preposition எழுதிய பிறகு எழுதப்படுகிறது. இங்க rearrange பண்ண வேண்டும். Rearrange the words to form correct sentences to use reflexive pronouns. Herself blamed what she for happened. She blamed herself for what happened. அவள் தன்னைத்தானே பழி சுற்றி கொண்டாள், என்ன நடந்தது. As I dictionary myself bought. I bought myself a dictionary. Of made cup himself he a tea. He made himself a cup of tea. A circle they in arranged themselves. They arranged themselves in a circle. அவர்கள் தன்னை தாங்களே ஒரு
சர்க்கிள் ஷேப்பில் வடிவமைத்து கொண்டனர். The dog defended itself against our kitten. So these are the answers for activity 1.3. So I shall end my session with this over here. Thank you friends. நன்றி, வணக்கம்.